சம்பந்தியம்மா சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு, வளையல போட்டுக்குங்க, சீக்கிரம் போட்டுக்குங்க, டைம் போயிட்டு இருக்கு பாருங்க, சீக்கிரம் போட்டுக்குங்க. கை நீட்டுங்க. சம்பந்தி நீங்க போட்டு விடுங்க. அந்த சைடு ஃபுல்லா ஸ்லோ தான். சீக்கிரம் போடுங்க. எல்லாரையும் பாருங்க, எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரம். யோ அரவிந்த், சீக்கிரமா போட்டு விடு, டைம் இல்ல. இரு நம்ம தான் ஜெயிக்க போறோம். மாப்ள சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம். டைம் போயிட்டு இருக்கு சீக்கிரம் மாமா. போடுங்க. சீக்கிரம் போடுங்க. மாப்ள சீக்கிரம், நீங்க தான் ஜெயிக்கணும். அண்ணே சீக்கிரம் போடுங்க. சீக்கிரமா போடுங்க மாமா, போடுங்க. அத்தை கையில சீக்கிரம் போடுங்க. எவ்வளவு வளையல் போட்டிருக்கேன் பாத்தியா? சீக்கிரம்டா. ஸ்டாப் ஸ்டாப், டைம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் உங்க கையை காட்டுங்க. என்ன இவ்ளோ கம்மியா இருக்கு? நீங்க பரவாயில்ல. உங்களது அதிகமா இருக்கு. இங்க எல்லாருமே கம்மி தான். இந்த கேம்ல மாப்பிள்ளையோட அம்மா அப்பா தான் வின்னர். சூப்பர் சம்பந்தி, கலக்கிட்டீங்க. வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில ஜெயிச்சிட்டீங்கல்ல நீங்க. சூப்பர் சூப்பர் பா. காட்ட புள்ள கூட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணாங்குழி விழுந்த செல்லம்மா நீ அழலாமா? பெரிய மாமா சம்பந்தி அழைச்சிட்டு வர போயிருக்காரு, எந்த நேரத்துலயும் வந்துடுவாரு, சீக்கிரமா குடிங்க. மாமா வந்தாலும் அவருக்கு தெரியாமலா குடிக்க போறோம், நாம குடிப்போம்னு அவருக்கும் தெரியும். அப்புறம் இதுக்கு இந்த பயம்? 1000 தான் இருந்தாலும் நம்ம உறவு மாதிரி வருமா? ஏங்க குளிக்கிறதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் கட்டிக்கிட்டு கிடக்குறீங்க, இதுல பொண்ணு கட்டு கொடுக்குறாங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்படா 7:30 இருக்கலாம்னு அலையறாங்க தெரிஞ்சு. ஏய், இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு உட்காரியா? இல்லனே உட்காரு. இப்படிலாம் வைக்கிறது எங்களோட சம்பிரதாயம். சம்பந்திகளுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை காட்டத்தான் இப்படி எல்லாருமே ஒண்ணா உட்காந்து குடிக்கிறது. பயப்படாம குடிங்க. இல்ல வேண்டாம், நான் குடிச்சா என்ன உங்க வீட்டுக்காரமா திட்டுவாங்களா? பையன் கல்யாணம் ஆயுசுக்கு ஒரு தடவை தான் நடக்க போகுது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் குடிக்கலாம், தப்புல குடிங்க. என்ன மாமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி வீம்பு பிடிக்கிறாரு? ஒருவேளை இந்த கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இல்லையா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, இல்ல அடிச்சு மண்டையை உடைச்சிடுவேன். உட்கார. இவன் சொன்ன என்னப்பா தப்பு இருக்கு? உங்க அண்ணனோட சொல்லுக்கு சுட்டு வட்டத்துல ஒரு செல்வாக்கு இருக்கு, அவரு சொல்லி கேட்கலன்னா எப்படி? அதானே அண்ணன் வார்த்தைக்குன்னு ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு. அவன் யாரா இருந்தாலும் கேட்டுதான் ஆகணும். அது ஏன் உங்களுக்கு பொண்ணு பிடிக்கலாம் அந்த நேரடியா சொல்ல வேண்டியதானே? ஒரு சம்பிரதாயத்துக்காவது குடிக்கலாம்ல? என்ன கடை ஆள் ஆளுக்கு எங்க அண்ணனை வச்சுக்கிட்டு உரண்டை இருக்கிறீங்க. அருவாள் எடுத்தா தாண்டா சரி போடுவீங்க. என்ன அருவாளா? ஐயா 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 ஐயா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். இப்ப என்ன, நான் குடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா ஆமா அப்படிதான். Cheers. Cheers சம்பந்தி, சாப்பிடுங்க. Cheers. ஏய், பாத்தீங்களாடா என் சம்பந்திய? இதுக்கு மேல எவனாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பேசுறதுக்கு நாக்கு இருக்காது, இழுத்து வச்சு அறுத்துருவேன். சம்பந்தி நீங்க குடிங்க.
அப்போ லக்ஷ்மி மேடம் நம்மளை பார்த்து என்னென்ன நடப்பாங்க, இவங்க பாட்டுக்கு சொல்ல கேட்காம ஊற்றி விட்டுட்டாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. சும்மாவே நம்மளை பார்த்தா சிடுன்னு பேசும், என்னைக்கு வச்சு வாங்க போகுது. பேசாம எங்கேயாவது ஒரு மூலையில் முடங்கிடலாம். மூலையில் ஏய், நோ டென்ஷன், நான் வாமிட்லாம் எடுக்க மாட்டேன். ஐ ஆம் டீசன்ட் ஃபெல்லோ. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் போத்திக்கலையேன்னு. இதானே உங்க சிக்னேச்சர் ஸ்டைல். யூஆர் அ குட் லேடி, இப்படிதான் இருக்கணும். லக்ஷ்மி, ரொம்ப நாளா என் மனசுல போட்டு 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 அழுதுருக்கிற விஷயம், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இனிமே அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படியே கிடைச்சாலும் அதை சொல்ல தைரியம் இருக்கு பாரு, அது வருமானு எனக்கு தெரியவே தெரியாது. அதனால சந்தர்ப்பமும் தைரியமும் சேர்ந்து இருக்கும்போது இவ்வே சொல்லிடுறேன். பாரு லட்சுமி, எங்கள் அம்மா மை காட் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இவன் எப்படிடா இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோவை காமிச்சு எப்படிடா இருக்கான்னு கேட்டாக்க என்னம்மா சொல்கிறதுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க, வாழ்க்கை பூரா மகாலட்சுமி கூடவே இருப்பான்னாங்க. தெய்வ வாக்காது அப்படியே நடக்குது. நாம 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தானே இருக்கோம். விதி சும்மா இல்லை லக்ஷ்மி, விதி இஸ் கிரேட்.